பிரைஸ் தி லார்ட். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பு நாம் யோசிக்கிறோம். அந்த யோசனையை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் அந்த யோசனையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அதை அவர் உறுதிப்படுத்தினால் அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாகவே இருக்கும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மோசே கர்த்தரோடு கூட பேசுகிற காரியத்தை வாசிக்கிறோம். உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தலும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறு தருவேன் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. மோசேக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து கடந்து போகும்படி சொல்லுகிறார். அல்ல, அவனோ தன் மனதில் இருக்கிற யோசனை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அவரும் அதை உறுதிப்படுத்துகிறார். என்ன யோசனை அது? இதை நான் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீர் எனக்கு சகல அதிகாரங்களை கொடுத்திருந்தாலும் எனக்கு முன்பாக நீ கடந்து போக வேண்டும் என்று அவன் யோசித்தான். அந்த யோசனையை கர்த்தருக்கு தெரிவித்தான். தேவன் அதை உறுதிப்படுத்தினார். என்ன பிரியமானவர்களே, நம்முடைய யோசனை என்கிறது நமக்கு மாத்திரமல்ல, அது தேவனாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாம் யோசிக்கிற யோசனைகள் என்கிறது தேவனுடைய விருப்பமாகவும் இருக்க வேண்டும். அது தேவனுடைய விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் அந்த யோசனை நம்மளை நிறைவேற்றி நம்மை ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.